பெங்களூருவில் சிஇடி தேர்வு எழுத வந்த மாணவர்களின் பூநூலை கழற்ற வைத்த 3 பேராசிரியர்கள் மீது போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்த நிலையில் அவர்கள் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் பேசுபொருளாகி இருக்கிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஒவ்வொரு ஆண்டும் சிஇடி எனும் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தப்பட்டு வருகிறது. பியூசி 2ஆம் ஆண்டு முடித்த மாணவர்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலம் இன்ஜினியரிங் உட்பட பிற தொழில்நுட்ப படிப்புக்கு தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த தேர்வை கர்நாடக தேர்வு வாரியம் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான தேர்வு ஏப்ரல் 23ஆம் தேதி தொடங்கி 3 நாட்களாக நடைபெற்றது. இந்த தேர்வில் மாணவ மாணவிகள் வழக்கம் போல் தீவிர சோதனைக்கு பின்னரே தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பாக மாணவிகள் கம்மல், மூக்குத்தி, மோதிரம் போன்ற நகைகள் கழற்றி வைத்த பின்னரே தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். இவ்வாறு இருக்க பெங்களூருவில் உள்ள கிருபாநிதி கல்லூரியில் நடைபெற்ற தேர்வுக்கு வந்த மாணவர்களில் 5 பேர் பூநூல் அணிந்திருந்தனர். தேர்வுக்கு முன்பான சோதனையின் போது இதனை கண்ட 3 பேராசிரியர்கள் பூநூலை கழற்றி விட்டு தேர்வறைக்குள் செல்லுமாறு மாணவர்களிடம் கூறினர். ஆனால் மாணவர்கள் அதற்கு தயங்கினர். இருப்பினும் தேர்வு எழுத விரும்பினால் பூநூலை கழற்றுங்கள் என்று பேராசிரியர்கள் கராராக கூறிவிட்டனர். அதனால் மாணவர்கள் பூநூலை கழற்றிவிட்டு தேர்வு எழுதினர். பின்னர் இதனை அறிந்த மாணவர்களின் பெற்றோர் சம்பந்தப்பட்ட பேராசிரியர்கள் மீது போலீசில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் பேரில் 3 பேராசிரியர்கள் மீது போலீசார் வழக்கும் பதிவு செய்தனர். இந்த நிலையில் அந்த 3 பேராசிரியர்களும் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். தேர்வின் போது தங்களின் கடமையை செய்த பேராசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் கர்நாடகாவில் பேசுபொருளாகி இருக்கிறது.